ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் வந்து படிச்சிட்ருக்கீங்களா? ஸ்கூல் படிச்சிட்ருக்கீங்களா? காலேஜ் படிச்சிட்ருக்கீங்களா? இல்லை எக்ஸாமுக்காக படிச்சிட்ருக்கீங்களா? இல்லை எக்ஸாம் வரும் சில மாதத்தில், சில மாதத்தில், சில பல மாதங்களில், இல்லை சில வாரங்களில், அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அது ஒரே ஒரு வழி தான். எல்லாருக்கும் இருக்கிற ஒரே அறிவு தான் எல்லாருக்கும். ஆனால் என்னென்னா, நம்ம அதை பார்க்குறது இல்லை. இந்த புக்கை நம்ம வந்து எப்போ பார்க்குறோன்னா, எக்ஸாமுக்கு முந்தின நாள் விடிய விடிய படித்து முடிச்சிடுவோம். அதே திறமை நமக்குள்ளே இருக்கிறது தான். அதே ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு 4 வரி படிப்போம், 4 பேஜ் படிப்போம். அப்புறம் அதை மூடி வச்சுட்டு தலைகாணி கடையில் வச்சு அப்படி தூங்கிடுவோம். அது நம்ம புக்கு எடுத்தாவே தூக்கம் வர மாதிரி இருக்குது. புக்கு அப்படி இல்லை தலை வலிக்கிற மாதிரி இருக்குது காலையில் அப்படின்னா, நான்லாம் சின்ன வயசில் அப்படி தான். காலேஜ் படிக்கிறப்ப நிறைய படிக்கணும். அது தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எங்கள் ரூம் கதவில் சாத்திட்டு லைட் போட்டுக்குவேன். ஒரு நைட்டு வர மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ தலைவலிக்காது, வெயில் இருக்கிற ஃபீலிங்காக இருக்காது. நீங்கள் நாளைக்கே எக்ஸாம் இருக்குதுன்னு நினச்சி ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. நான் வந்து பாத்ரூம்லாம் போயாச்சு, எல்லாம் போயாச்சு, அது சாப்பிட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சது. இப்போ இந்த இடத்துல நான் உட்கார 3 மணி நேரத்தில் என்னென்ன இருக்கோ நான் படித்து முடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வீராப்போட உட்காந்து எந்திரிக்க வேண்டாம். என்னென்ன முடியுது பார்க்கலாம். இப்படி தான் நான் ஒரே இடத்துல உட்காந்து படித்து நல்ல மார்க் வந்துச்சு. அது நல்ல எனக்கு அதனுடைய அர்த்தம் அப்போ தான் தெரிஞ்சுது. ஓ, இவ்வளோ மார்க் வருது அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து அதை நம்ம பொருட்டாக மதிக்கிறப்ப அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? படிக்கிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது, அது மார்க்காக வரப்போகுது இல்லையா? எப்போவுமே வாழ்க்கைங்கிறது லைஃப் லாங். நம்ம லேர்னிங் இஸ் ஃப்ரம் WOMB, ஓம்ப் அப்படின்னா தப்பான இல்லை டு டியூம்பு, கருவறையிலேருந்து கல்லறை வரைன்னு சொல்லுவாங்க. ஸோ எஜுகேஷன் லேர்னிங் எல்லா டைமும் இருக்குது இல்லையா? கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும். WOMB அப்படின்னா ஓம்பு, அது வந்துட்டு கருவறைன்னு அர்த்தம். டியூம்பு, TOMB, டியூம்புனா கல்லறை இல்லையா? பிறப்பிலேருந்து இறப்பு வரை நம்ம மனிதர்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு விஷயமும். சரி, படிக்கிறது கஷ்டமே படாதீங்க. அன்னன்னைக்கு முடிஞ்சால் அன்னைக்கு நடத்துனதை படித்து முடிச்சிருங்க. அடுத்த நாளும் அந்த முந்தின நாளத்து ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே வருது, நெக்ஸ்ட் டே படிங்க. இப்படியே 1, 1, 2, 1, 2, 3, 1, 2, 3, 4ன்னு நீங்கள் சேர்த்திட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு பக்கம் 1, 1, 2, 1, 2, 3 அதெல்லாம் வந்து உங்களுக்கு 5th பக்கம் அது சொல்லி கொடுத்ததெல்லாம் வரப்போ இது ரொம்ப ஈஸியாயிடும் இல்லையா? ஏதோ கொஞ்சம் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அன்றைக்கி போய் சமாளித்து எழுதிடலாம் இல்லையா? எனக்கு நிறைய ஒரு இதில் வந்து அரியர்ஸ் எல்லாம் வாங்கல பிடிக்காது. ஏன்னா ஐயோ, அரியர்ஸ் எல்லாம் எழுதி சில பேர் கிண்ணமெல்லாம் வாங்கியிருப்பாங்க அப்படின்லாம். கிண்ணம்னு நிறைய நிஜம் கிண்ணம் நினச்சி பெருமைப்படுவாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வந்து செகண்ட் அட்டெம்ப்டெல்லாம் மறுபடியும் அதே எக்ஸாம் எழுதி பிடிக்காது. அப்ளிகேஷன் எழுதி அதே எக்ஸாம், ஐயோ அது கொடுமை. அது எனக்கு பிடிக்காதுன்னா தட்டி தடவி முக்கி முனகி எப்படியோ படித்து அதான் பாஸ் ஆகிடுவேன். அதிலலாம் ஒன்றும் அரியர்ஸ் எல்லாம் வந்ததில்லை. ஆண்டு வரலால் 30 பேரில் எனக்கு விதவுட் அரியர்ஸ் ஸ்மூத்தாக நான் வந்து பண்ணியிருக்கேன். என்னென்னா அதை அப்பப்போ முடிச்சிடலாம், இல்லைன்னா அது தலைவலி. அப்புறம் ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி ஆயிடும். அதனால் டக்குன்னு முடிச்சிடலாம், ஈஸி. நீங்கள் இது உங்களுக்கு லைஃப்பை வந்து அருமையான லைஃப்பாக கொடுக்க போகிற மார்க்கில் அது கொடுக்கும். இது உங்களுக்கு இந்த ஃப்ரெண்டு பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை மேலே அப்படியே நல்ல பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். உங்கள் நிஜம் ஃப்ரெண்டு கூட நீங்கள் பேசலாம். ஆனால் இந்த ஃப்ரெண்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மார்க்கு ஏதாவது போச்சுன்னா அவங்க நிஜம் ஃப்ரெண்டு அங்கேயே இவங்க எங்கெங்கேயோ வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு பேச டைம் இருக்காது. அப்புறம் நிஜம் ஃப்ரெண்டு படிப்படுதுன்னா நீங்களும் நல்லா படித்து நல்லா ஷைன் ஆகலாம் இல்லையா? இல்லைன்னா உங்கள் ஜாலியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறப்ப அவங்க எங்கேயோ வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்க சாமர்த்தியமாக படிச்சிருப்பாங்க. அப்போ நம்மளை அந்தோ பரிதம்னா அம்போ சிவசம்மான்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. எல்லோரும் அப்படி இல்லை, ஒரு சில பேர். அதுவும் ஒரு சில பேர் 99.99.999 படிச்சிருப்பாங்க. ஆனால்
ஐயோ! நான் இன்னும் படிக்கவே இல்ல. அந்த ஒரு பாயிண்ட் படிக்கல. அதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு மலை அளவுக்கு படிக்கலங்கிற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா, நம்ம கேட்குறவங்களுக்கு என்ன தோணும்? ஓ! பாவம் படிக்கலன்னு. ஆனா அவங்களுக்கு 98 வந்திருக்கும். 100க்கு நான் ஐயோ! 2 மார்க் விட்டுட்டேன். ரொம்ப தேவை. பாஸ் ஆனாலே போதும் அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. பொதுவா ஜென்ஸ் 100ல ஒரு 2, 3 பேர் எல்லாம் ஈஸியா அவங்க வந்து ஒரு 40 மார்க் உன்னானதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டு அடிச்சு தட்டிட்டு கூலா போயிடுவாங்க. இல்லையா? 40 மார்க் 60 மார்க் தானே சரி நெக்ஸ்ட் டைமில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஃபெயில் இல்ல அப்படின்னு ஈஸி கோயிங்காக போயிடுவாங்க. ஒரு சில 100ல ஒரு 2, 3 பேர். ஸோ அதாவது படிப்பு மட்டுமே வந்து வாழ்க்கையில் சம்பாத்தியம் இதெல்லாம் தரப்போகிறதில்ல. அது ஒரு ட்ராக்கு. ஆனால் நம்ம நினைப்போம் விழுந்து படித்தோம், நம்ம வந்து கம்மியாக தான் சம்பாதிக்கிறோம், சுமாராக தான் படித்தா இவன் எப்படி நம்ம இத்தனை ஏன்னா நம்மளை விட 4 மடங்கு சம்பாதிக்கிறானே. எல்லாருக்கும் அறிவு இருக்குது. இந்த புக்கை படித்து உட்கார பொறுமை இல்லாமல் இருக்கலாமே, சரிப்படுத்திக்கலாம். இதுலேயும் ஷைன் ஆகிடலாமே. ட்ரை பண்ணுங்கள்.